Daily. Taste the Daily. திறனற்ற ஆட்சி நிர்வாகத்தால் தமிழகத்தை தலைகுனிய வைத்த விடியா திமுக ஆட்சியை அகற்றும் புரட்சித் தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 62வது நாள் பிரச்சாரம். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, ஈரோடு கிழக்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடிகர் சரவணன் உருவாக்கிய திரைப்பட படப்பிடிப்பு தளத்தில் உள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுவாமி தரிசனம். கோயிலுக்கு வருகை தந்த புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பூரண கும்ப மரியாதை. காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வழிவகை செய்ததற்காக அமெரிக்க அதிபர் டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் பிரதமர் மோடி பதிவு. பனிப்பொழிவை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவக்கூடும் என்பதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க அனைத்து பாதுகாப்பு படையினரும் விழிப்புடன் இருந்து ஒருங்கிணைந்து செயல்படவும் அறிவுறுத்தல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருவேறு இடங்களில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளை கர்ப்பமாக்கிய 2 இளைஞர்கள் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து பெண் குழந்தைகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தமிழகத்தில் குழந்தை திருமணங்களை தடுக்காமல் சமூக நலத்துறை முற்றிலும் தோல்வியடைந்து சிறுமிகள் தாயாகும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு பகுதியில் 17 வயது சிறுமி 8 மாத கர்ப்பமாக இருப்பது பரிசோதனைக்கு பிறகே குழந்தை திருமணம் வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் சமூக நலத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என கேள்வி எழுப்பும் மக்கள். தேனி மாவட்டம் தேவாரத்தில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீதான அச்சம் குறைந்ததால் சிறுமிகளின் வாழ்வு தொடர்ந்து சீரழிக்கப்படுவதாக பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் நிலவும் பாலியல் குற்றச்சாட்டுகளை துணைவேந்தர் மூடி மறைக்க முயல்வதாக குற்றம் சாட்டி துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினர் மீது தடியடி நடத்திய காவல்துறை. 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்கள் கைது செய்யப்பட்டதால் பதற்றமாகிய பல்கலைக்கழக வளாகம். நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் மலையில் உள்ள தம்முரெட்டி கிராமத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா செடி வளர்த்தவர் சிக்கினார். தமிழ்நாட்டை சர்வதேச போதைப் பொருள் சந்தையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என பொதுமக்கள் வேதனை. சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே மேற்கு வங்கத்தில் இருந்து 23 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 சிக்கினர். திறனற்ற திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாததால் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா சுமார் 5 கிலோ வைத்திருந்தவர் சிக்கினார். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே 1 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் 75 போதை மாத்திரைகள் சிக்கியது. போதையின் பாதையில் தமிழ்நாடு இளைஞர்கள் பயணிப்பதையே விடியா ஸ்டாலின் அரசு விரும்புவதாக பொதுமக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் எலக்ட்ரிக்கல் கடையில் கொள்ளையிடுவதற்காக காவலாளியை 6 பேர் கொண்ட வடமாநில கும்பல் கழுத்தை நெரித்து கொல்ல முயன்ற பதைக்க வைக்கும் காட்சி வெளியானது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் காவல்துறை உள்ளதால் துணிகரத்துடன் குற்றங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் அச்சம். கோவை மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம் பகுதியில் டாஸ்மாக் முன்பு 2 பேரை இளைஞர்கள் சிலர் தாக்கும் காட்சியில் வெளியாகி அதிர்ச்சி. திறனற்ற திமுக அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துள்ளதால் போதை ஆசாமிகள் தொடர்ந்து மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக மக்கள் வேதனை. சென்னையின் மையப்பகுதியான அயனம்பாக்கத்தில் பகல் நேரத்தில் சாலை ஒப்பந்ததாரரிடம் கத்தி முனையில் 10 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் முற்றிலும் தோல்வியடைந்த அரசாக ஸ்டாலினின் திமுக அரசு உள்ளதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் போதையில் ரகளை செய்ததை தட்டி கேட்ட தம்பதி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலில் ஒருவர் சிக்கிய நிலையில் மற்றவர்களை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. தெருவெங்கும் மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்களாக்கிய ஸ்டாலின் அரசால் சட்டம் ஒழுங்கு சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரை ஏர்கன் துப்பாக்கி காட்டி மிரட்டிய 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்த காரணத்தால் பயங்கர ஆயுதங்கள் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் தென்கரை அருகே செங்கல் சூளைக்கு உரிய ஆவணங்கள் இன்றி மண் ஏற்றி வந்த 4 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு. விடிய ஆட்சியில் ஆறுகள் சுரண்டப்பட்டு மண் அள்ளப்பட்டு கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருவது எப்போது தடுக்கப்படும் என ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் ஆவேச கேள்வி. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வீடு புகுந்து செல்போன்கள், வெள்ளி பிரேஸ்லெட் உள்ளிட்டவற்றை திருடிய 4 பேர் சிக்கினர். செயலிழந்த ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்றவாளிகள் தைரியமாக குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் தாக்கு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி லாரியில் கொண்டு வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பறிமுதல். ஊழல் மாடல் திமுக ஆட்சியில் அதிகாரிகளிடம் கமிஷன் கொடுத்து தப்பிவிடலாம் என்ற துணிச்சலில் விதிமீறல்கள் நிகழும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஓடும் பேருந்தில் பெண்ணிடம் இருந்து 1 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற 2 பெண்கள் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் உள்ளதாக மக்கள் குமுறல்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே துணிக்கடையின் பூட்டை உடைத்து 7,000 ரொக்கத்தை கொள்ளையர்கள் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியீடு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாத காரணத்தால் கொள்ளைகள் நிகழ்வது வாடிக்கையாக உள்ளதாக குற்றச்சாட்டு. சேலத்தில் குப்பை கொட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் மாவு கடைக்காரரை தாக்கிய திமுக கவுன்சிலரின் கணவர் உட்பட 3 பேர் சிக்கினர். ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற விழாவில் வாரிசு துணை முதல்வர் உதயநிதியின் காலில் விழுந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர். மேடைக்கு மேடை சமூக நீதி பேசுவதாக கூறும் திமுகவினர் இந்நிகழ்வு குறித்து என்ன விளக்கம் தரப்போகிறார்கள் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் காங்கிரஸ் எம்பி பங்கேற்ற திருமண நிகழ்ச்சியில் பேசிய விடியா அமைச்சர் ஐ. பெரியசாமி, காங்கிரஸில் பெரிய தலைவர்கள் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்றால் பணக்காரர்களுக்கு மட்டுமே வருவார்கள் என பேசியதால் சர்ச்சை. திமுக கூட்டணிக்குள் இருக்கின்ற முட்டல் மோதல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக மக்கள் விமர்சனம். அவர் உடலில் என்ன சொல்வார்கள் என்றால், தேதி கொடுப்பதற்கு பதில் அந்த தேதியை அவன் திருமணத்தை ஏன் கேட்பாங்க, அதெல்லாம் பார்ப்பார். ஒரு தடவை கேட்டோம்னா இன்னொரு தடவை வந்து கேட்கணும். கட்சியில் தீவிரமாக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் 2வது தடவை போய் கேட்கணும். அதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா காங்கிரஸில் பெரிய தலைவர்கள் வந்து பணக்காரர்கள் வருவாங்க. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை கண் துடைப்பாக ஆய்வு செய்ய வந்த விடியா அமைச்சர் சக்கரபாணியை விவசாயிகள் சூழ்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசே எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாத்து என ஆவேசமாக முழக்கமிட்ட விவசாயியை காவல்துறையினர் மற்றும் அமைச்சருடன் வந்தவர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி அராஜகம். விவசாயியை காவல் பண்ணாத அரசே பண்ணு, எங்கள் வாழ்வாதாரத்தை காவல் பண்ணு. விவசாயியை காவல் பண்ணாத அரசே பண்ணு, எங்கள் வாழ்வாதாரத்தை காவல் பண்ணு. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆற்காடு அருகே மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்து செல்லும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. மேம்பால பணிகளை விரைந்து முடித்து விரைவாக செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை. சென்னை புத்தக பூங்கா திறக்கப்பட்ட போது அறிவு திருவிழா என்று புகழ்ந்து பேசிய அரசு இன்று அதே இடத்தை பார்க்கவே வெட்கப்படும் அளவிற்கு அலமாரிகள் காலியாகி புத்தகங்கள் இல்லாத பூங்கா வெறும் அலமாரியாக காட்சியளிக்கும் அவலம். 20,000 புத்தகங்களுக்கு இடமென வடிவமைக்கப்பட்ட இடத்தில் 500 புத்தகங்கள் கூட இல்லாததால் புத்தக பூங்கா இளைஞர்களுக்கான அறிவு மையமாக இல்லை, வெறும் விளம்பரத்திற்காக திறக்கப்பட்ட காட்சி மேடை என வாசகர்கள் கடும் விமர்சனம். தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு உணவு பரிமாறும் தற்காலிக ஊழியர்களுக்கு இதுவரை ஊதியம் வழங்காததால் கடும் அதிருப்தி. ஏழைகளுக்கான அரசு என மார்த்தட்டிக் கொள்ளும் முதல்வர் ஏழை பெண் ஊழியர்களின் ஊதியத்தை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவாரா என எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஊதிய உயர்வு, ரேஷன் கடைகளில்
ப்ளூடூத் முறை உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாத விடிய அரசுக்கு கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெற இயலாமல் பொதுமக்கள் அவதி. திருப்பூரில் முறையாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம். அட்டைப்பூச்சி ரத்தம் உறிஞ்சுவதைப் போல் ஸ்டாலின் அரசு தங்களின் உழைப்பை உறிஞ்சி வஞ்சிப்பதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. தெருநாய் கடித்து ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டம் புதுசாணிப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த 48 வயது விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் 10,479 நாய்க்கடி சம்பவங்களும் 3 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி குழு அமைத்துவிட்டு கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யும் பணத்தை உரிய நிறுவனங்களில் செலுத்தாமல் 15,000 கோடி ரூபாயை விடியா ஸ்டாலின் அரசு செலவு செய்ததால் போக்குவரத்து ஊழியர்களுக்கு வரவேண்டிய பண பலன்கள் கிடைக்காத அவலம். கடந்த 17 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 2,500 கோடி ரூபாயை வழங்காததை கண்டித்து கடந்த 53 நாட்களாக போராடிய போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஒன்று திரண்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திருப்புவனம் அஜித்குமார் உள்ளிட்ட ஏராளமான விசாரணை கைதிகள் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் மதுரையில் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தினேஷ் என்ற இளைஞரின் உடல் கால்வாயில் மீட்கப்பட்டதால் பரபரப்பு. காவல்துறையினர் அடித்து கொலை செய்ததாக கதறி அழுத இளைஞர்களின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிய கோரி சாலை மறியல். அவன் 6 அடி பையன், அவன் பேர்ல மொழி செத்துக்கிட்டான்ட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க எங்களுக்கு அந்த ஸ்பாட்லயே எங்களை காட்டவும் இல்லை. நான் இல்லாம எப்படி அவங்க ஸ்பாட்ல எப்படி டெட் பாடி அவங்க எப்படி எடுப்பாங்க எந்த எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு அவங்க விசாரிச்சு நாங்களும் விசாரிச்சுக்கன்னு சொல்றாங்க. அடிச்சு விரட்டி விட்டு ஓடினா அடிச்சுதான் விரட்டினாங்கன்றாங்க. என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். இப்போ வரைக்கும் ஒரு கோரிக்கையும் இல்லை சார். எனக்கு பிள்ளைக்கு நீதி வேணும், எனக்கு அவ்வளவுதான். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து தாளவாடிக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் குடையை பிடித்தபடி பயணம் செய்ய வேண்டிய அவலத்தால் பயணிகள் கடும் அவதி. விடியா ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டினால்தான் தகரடப்பா பேருந்துகளுக்கும் முடிவு கிடைக்கும் என பயணிகள் ஆவேசம். காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை அருந்தி கிட்னி செயலிழந்து உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்த நிலையிலும் மேலும் 5 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை. கோல்ட்ரிப் சிறப்பில் 500 மடங்கு அதிகம் டைலித்திலின் கிளைக்கால் நச்சு கலக்கப்பட்டதை கண்டுகொள்ளாத விடியா ஸ்டாலின் அரசின் மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி இயங்கும் 47 ரிசார்ட்டுகள் மற்றும் விடுதிகள் மீது நடவடிக்கை எடுக்க விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வனத்துறைக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கம் போல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்காமல் 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். தொடர் மழை காரணமாக கொட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோடிக்குப்பம் 50 ஏக்கர் அளவிலான விவசாயம் பாதிப்பு. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்ததால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியா அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெண்ணகர் ராந்தம் சாலையில் உள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு.
தடைப்பட்டுள்ள போக்குவரத்தால் ராந்தம் பகுதிக்கு பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலையில் மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள். சிறுநீரக மோசடி வழக்கில் சிறப்பு குழுவை மாற்றியமைக்க வேண்டும் என்ற விடியா திமுக அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்குள் தலையிட விரும்பவில்லை என நீதிபதிகள் கருத்து. இன்று உலகம் முழுவதும் மன ஆரோக்கிய தினம் கடைபிடிப்பு. மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைத்து மனநலத்தை மேம்படுத்த அனைவரும் உறுதியேற்போம். ஈரோடு மாவட்டம் மலையம்பாளையம் அடுத்த கண்ணுடையாம்பாளையம் பகுதியில் ரேஷன் அரிசியை கடத்தி சென்ற 2 பேர் பிடிபட்ட நிலையில் 1600 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் ஆம்னி வேன் சிக்கியது. ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை கள்ளச்சந்தையில் அதிகாரிகளின் துணையோடு ரேஷன் ஊழியர்கள் விற்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உரிய அனுமதியின்றி முரம்பு மண் கடத்திய 2 பேர் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் துணையுடன் கனிம வளங்கள் அதிக அளவில் கொள்ளையடிக்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நான்கு ஆண்டுகளாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆசிரியர்களை நியமிக்காமல் ஆட்சி முடிவடைய இன்னும் 5 மாதங்களே உள்ள நிலையில் விடிய அரசின் உயர்கல்வி அமைச்சர் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அறிவிப்பு. தேர்வு வாரிய செயல்முறை தொடங்கப்படாத நிலையில் ஆட்சியின் கடைசி மாதங்களில் காகித அறிவிப்புகளுக்கு பதிலாக நியமன பட்டியல் காட்டுங்கள் என விடியா திமுக அரசுக்கு ஆசிரியர் சங்கங்கள் கேள்வி. காஞ்சிபுரம் ஸ்ரீசன் பார்மாவில் தயாரித்த இருமல் மருந்தை உட்கொண்ட 23 குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பான விசாரணையில் தமிழக அரசு ஒத்துழைக்கவில்லை என மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் கடும் குற்றச்சாட்டு. குழந்தைகளின் உயிருடன் விளையாடுவதை மத்திய பிரதேச அரசு சாதாரணமாக விட்டுவிடாது எனவும் விடியா ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. திருநெல்வேலி மாவட்டம் திடியூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அசுத்தமான குடிநீரை பயன்படுத்தியதால் மாணவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் கேண்டீன் உரிமத்தை ரத்து செய்து கல்லூரி தற்காலிகமாக மூடல். ஸ்டாலின் ஆட்சியில் எந்த குற்றம் செய்தாலும் தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் இருப்பதாலேயே துணிகரமாக கல்லூரி நிர்வாகத்தினர் அசுத்தமான குடிநீரை மாணவர்களுக்கு வழங்கியதாக மக்கள் விமர்சனம். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை உறவினர்கள் சந்திப்பதற்கு திடீரென கேட் பாஸ் இருந்தால்தான் அனுமதி என கூறியதால் மருத்துவமனை ஊழியர்களுடன் நோயாளிகளின் உறவினர்கள் வாக்குவாதம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நாகேந்திரன் உயிரிழந்ததால் பாதுகாப்பு காரணங்களுக்காக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியில் வெறி நாய்கள் விரட்டி கடித்ததில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் காயம். பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள நாய்களை கட்டுப்படுத்த திராணியின்றி வெற்று விளம்பரம் செய்வதில் விடிய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கோவில்பட்டி நாலாட்டின் புதூரில் கூட்டுப்பட்டாவை தனிப்பட்டாவாக மாற்ற 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக சிக்கினார். போட்டோஷூட் ஸ்டாலின் ஆட்சியில் கோட்டை முதல் குமரி வரை லஞ்சம் புறையோடி போய் உள்ளதாக பொதுமக்கள் ஆவேசம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளுடன் புறப்பட்ட விடிய அரசின் தகரடப்பா பேருந்து பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி சென்று சாலை தடுப்பில் மோதி விபத்து. விடியா திமுக அரசு பழைய ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிருடன் விளையாடுவதாக விமர்சனம்.
அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினியை மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமில் விடிய அரசு அதிகாரிகள் பயன்படுத்தியதால் மக்கள் அதிர்ச்சி. மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட மடிக்கணினி அரசு அதிகாரிகளின் பயன்பாட்டிற்கு எப்படி கிடைத்தது என கேள்வி எழுப்பும் மக்கள். தாமிரபரணி ஆற்றில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீரை தொடர்ந்து வெளியேற்றி வருவதற்காக நெல்லை மாநகராட்சிக்கு 1,55,00,000 ரூபாய் சுற்றுச்சூழல் இழப்பீடு விதிக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை. தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் மனு அளித்தும் கண்டுகொள்ளாத மாநகராட்சி இனியாவது திருந்துமா என மக்கள் எதிர்பார்ப்பு. திருநெல்வேலியில் லேசான மழைக்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே உள்ள சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் வடிகால்களை முறையாக அமைக்காததால் சிறிய மழை பெய்தாலே சாலையில் மழைநீர் தேங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய செவிலியர்கள் பணியில் இல்லாததால் பயிற்சி மாணவ மாணவிகளை இரத்த பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தும் அவலம். மக்கள் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் திறனற்ற திமுக அரசு பொறுப்பேற்குமா என மக்கள் கேள்வி. தமிழகம் முழுவதும் களப்பணியாற்றும் செவிலியர்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செவிலியர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்றி வருவதாக செவிலியர்களும் களப்பணியாளர்களும் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் உங்களுடன் முதல்வர் முகாமில் ஆதார் கார்டில் திருத்தம் செய்ய வந்தவர்களை 4 மணி நேரத்திற்கு மேலாக காக்க வைத்துவிட்டு மிஷின் பழுதாகிவிட்டதாக கூறி திருப்பி அனுப்பிய அதிகாரிகள். விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு நடத்தும்